அதே மாதிரி நான் தாவேக்கா தொண்டர்கள் கிட்ட டிவிகேஎன்ஸ் அவங்க கிட்ட ஒரு மேட்டரை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ நீங்க தான் ஆளுங்கட்சி, ஓகேங்களா? இப்போ உங்க ஆட்சியில என்ன தப்பு நடந்தாலும் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ஏகப்பட்ட பேர் ரெடியா இருக்கானுங்க. ஒரு ரிவெஞ்ச் மூட்ல நிறைய பேர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, சரியா? அதனால இப்போ ஒரு எதிர்கட்சிக்காரங்களோ இல்ல வேற ஏதாவது கட்சிக்காரங்க உங்க கட்சி மேல வந்துட்டு இந்த தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கிரிட்டிசிசம் வச்சா, கன்ஸ்ட்ரக்டிவா கிரிட்டிசிசம் வச்சா அதை அக்செப்ட் பண்ண பழகிக்கோங்க. எவன் எது சொன்னாலும் கதறு இல்ல நீ கதறு பாடி 200 ஊப்பி இதெல்லாம் வந்துட்டு இனிமே சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப ஆளுங்கட்சி நீங்க தான். அதனால உங்க ஆட்சியில வந்துட்டு ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவா கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க, யார் வேணா வைக்கலாம். ஒருத்தரோட ஆட்சியில இது தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு யார் வேணா சொல்லலாம். அப்படி சொன்னாங்கன்னா அதுக்கு ஒன்னால எதிர்கருத்து தெரிவிக்க முடியும்னா தெரிவிய தவிர அதை விட்டுட்டு அபியூஸ் பண்ணிட்டு இருக்காது. ஏன்னா நிறைய பேர் சோசியல் மீடியால அபியூஸ் பண்றத படுது. ஏன்னா வந்துட்டு நிறைய என்னென்னமோ சொல்றாங்கடா, ஏதோ ரூட் மாஃபியான்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா டிவிக்கு பத்தி எதிர்த்து பேசுனா அக்கௌண்ட் காணா போதான். ஏன்னா நம்ம கைஸ்கில்ஸ் தௌஃபிக்கோடது, அப்புறம் நம்ம சும்மிவன காவிகள் கக்காஷி ஆட்டாக்கி அவரோட அக்கௌண்ட்லாம் போயிட்டு இருக்குன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த ரூட் மாஃபியா, இந்த வந்துட்டு சோசியல் மீடியா வந்துட்டு ஒரு மாஃபியா கண்ட்ரோல் பண்ணுதுன்னு அது ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால டிவிக்கு ஜெயிச்சதுன்னே ஒரு பக்கம் ஒரு இது இருக்கு. எனக்கு எது உண்மைன்னு தெரியல. நான் மெயினாக என்ன சொல்றேன்னா, உங்க கட்சி மேல உங்க ஆட்சி மேல யாராவது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஒரு கிரிட்டிசிசம் இருக்குடி, இது உங்களுக்கு எல்லாம் தப்பா இருக்குடா அப்படின்ற மாதிரி எவன் வேணா கிரிட்டிசிசம் வைக்கலாம். அந்த கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணி கத்துக்கங்க. இல்ல உங்களால அதுக்கு கவுண்டர் பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியும்னா கொடுங்க. அது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பாலிடிக்ஸா இருக்கும். அதை விட்டுட்டு ஹெல்த்தியான ஒரு டிபேட்டா இருக்கும். அதை விட்டுட்டு சும்மா வந்துட்டு தலைவரேன்னு சொல்லிட்டு இந்த கெட்ட வார்த்தை பேசுறதுனாலயோ இல்ல அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி பேன் பண்றதுனாலயோ ஒன்றும் மாற போறது இல்லை. புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்ல முடியற அளவுக்கு உங்களை நீங்க தயார்படுத்திக்கங்கன்றதுதான் நான் சொல்ல வேண்டிய ஒரு மேட்ரு. பொலிட்டிசைஸ் ஆகுங்கடா, அடி அரசியல் கத்துக்கங்கடா. நான் அதே மாதிரி தாவேக தொண்டர்களையும் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்துட்டு இப்ப அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இப்ப அரசியல்ன்றது புதுசு, சரியா? இத்தனை நாள் சினிமா கிரிக்கெட்டுன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருந்த பசங்க, விஜயனோட படம் ஃபர்ஸ்ட் லுக்கு, போஸ்டரு, பேனர் அப்படி சுத்திட்டு இருந்த பசங்க இப்ப அசம்பிளி ஸ்பீச்சு, பாலிடிக்ஸ், மெஜாரிட்டி யார் ப்ரூவ் பண்ணணும் அது இதுன்னு இப்போ அரசியல் இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. டெஃபினட்டா அவங்க சரிங்க தப்பு பண்ணதான் செய்வாங்க. அது வந்துட்டு தாவேக்கா தொண்டர்கள் அவங்களே தன்னைத்தானே அரசியல் கத்துக்கிட்டு தமிழ்நாடு சிஎம்னா என்ன பவர், எம்எல்ஏனா யாரு, அவங்களுக்கு என்ன பவர், மினிஸ்டர்னா யாரு, திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்றத கத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க தான் ஆளுங்கட்சி, புரியுதா? அதனால சொல்றேன், ஓகேவா?